என் தாய் தமிழ் உறவுகளே, கல்லு மலையை பார்த்திருப்பீங்க, மண்ணு மலையை பார்த்திருப்பீங்க. லஞ்சம், ஊழல்ல, முறைகேட்டுல, கருப்பு பணத்துல வாங்கப்பட்ட சொத்து பத்திரங்களை மலையா பாருங்க. அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல அதிமுக கூட்டணியில இருந்த பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் 5000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்துல வாங்கப்பட்ட சொத்து பத்திரம். திருவள்ளூர் கலெக்டரா பணிபுரிஞ்ச மகேஸ்வரி ரவிக்குமார் அவங்க கணவர் பெயர்லயும், அவங்க மாமனார் மாமியார் பெயர்லயும், அவங்க உறவினர்கள் பெயர்ல வாங்கப்பட்ட சொத்து பத்திரங்கள். இது சம்பந்தமா வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு இயக்குநர் அலுவலகத்துல 10 முறை புகார் கொடுத்தோம். அதுல ஒரு சில இடத்துல தான் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் ரைடு போயிருக்காங்க. முழுமையா ரைடு போனோம். அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்து நாட்டு உடைமையாக்கணும். இன்னொரு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை நாட்டு மக்களுக்கு நான் சொல்றேன். இந்த தகவல் நீங்க தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. 2016 to 2022 அதிமுக பாஜக கூட்டணி அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இந்து கோவில்களுடைய சொத்துக்கள், கிறிஸ்துவ ஆலயங்களுடைய சொத்துக்கள், இஸ்லாமிய ஆலயங்களுடைய சொத்துக்களை அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு பட்டாக்களை வழங்கி, அதாவது தாரை வார்த்து கொடுத்திருக்காங்க தனிநபர்களுக்கெல்லாம். இது சம்பந்தமா தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு கிராமங்கள்ல இந்த கோவில் சொத்துக்கள் அரசு அதிகாரிகள் மூலம், அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகள் துணையோடும், வருவாய்த்துறை பதிவுத்துறை அதிகாரிகள் துணையோட ஊழல் அரசியல்வாதிகள் பல்லாயிரம் கோடி மதிப்பிலான கோவில் நிலங்களை இன்னைக்கு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களும் நாங்க சேகரிச்சு இதுல வச்சிருக்கிறோம். இப்போ இந்த தேர்தல் காலகட்டத்தில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியும் அதிமுக கட்சியும் கூட்டா சேர்ந்து இந்து கோயில்களோட சொத்துக்களை கொள்ளையடித்ததற்காகவும், இஸ்லாமிய கோவில் சொத்துக்களை கொள்ளையடித்ததற்காகவும், கிறிஸ்துவ ஆலயங்களோட சொத்துக்களை கொள்ளையடித்ததற்காகவும் அவங்க மீது நாங்க சேகரிச்சு வச்ச அந்த அனைத்து ஆவணங்களையும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கிட்ட புகார் கொடுத்து, அந்த தேர்தல் ஆணையர் நாங்க கொடுத்த புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் நாட்டு மக்கள் மத்தியில இது போல அதிமுக பாஜக கூட்டணியில இருந்த காலகட்டத்துல இது போல ஊழல் லஞ்சத்துல ஈடுபட்ட இவங்களை தமிழ்நாடு மக்கள் புறக்கணிக்க கோரி நாங்க எந்தெந்த கிராமத்துல இந்த கோவில் நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த கிராமங்கள்ல அந்த ஊர் மக்கள் மத்தியில அந்த ஆவணங்கள் எடுத்துட்டு போயிட்டு வச்சு அந்த ஊழல் அரசியல்வாதிகள் இவங்களை அந்த ஊர் மக்களே கல்லாலையும் தொடப்பக்கட்டையாலையும் செருப்பாலையும் அடிக்க பொதுமக்களை உசுப்பி விடும் போராட்டத்தை உங்கள் அன்பு சகோதரி நான் முன்னெடுக்க இருக்கிறேன். எப்பவும் போல நாட்டு மக்களும் என் தாய் தமிழ் உறவுகளை எனக்கு உறுதுணையா இந்த போராட்ட காலத்துல இருக்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக அன்பு வேண்டுகோள் விடுக்கின்றேன்.